கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வேத வகுப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலும் ஒரு பாடத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய சகோதரர் வில்சன் அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை எந்நேரமும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கொருவருக்கே சதாகாலம் துதிகன மகிமை ஆவியும் எடுக்கிறோம். ராஜா கர்த்தாவே, ஒரு விசை நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் தயவாக இரக்கமாக மன்னித்து, கர்த்தாவே இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள அதற்கேற்ற ஞானத்தை தந்து வழிநடத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து அந்த வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்கள் திவ்ய பிரசன்னத்தினாலே நிறைத்து உங்கள் வழிநடத்துங்க. இவையாவையும் அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு விண்ணப்பத்தை உங்களிடத்தில் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமீன். இந்த வேளையிலும் சத்திய வேத பாடத்தில் வழிநடத்தும்படியாக அன்புக்குரிய சகோதரர் பிரதீப் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் குறித்த அநேக ஆண்டோடைய திட்டங்களை பார்த்துருந்தோம். அந்த ஓய்வு நாளில் சொல்லப்பட்ட அந்த நிலையான காரியங்கள் முடிஞ்சு போயிருச்சு. நமக்கு அதோடைய பொருள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அதில் ஓய்வு நாளிலே அநேக அற்புதங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருந்தார். அப்போ அங்கே செய்யப்பட்ட அங்கே நோக்கம் என்ன, எதற்காக செய்து காமிச்சான்ற காரியங்களை குறித்து கடந்த வாரம் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். யோவானில் 9ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்ம கவனிக்கும் போது ஒரு பிறவி குருடன் இருக்கார். அந்த குருடனுடைய கண்களை பார்த்தீங்கன்னா எவ்விதமாக ஒரு திறந்தான ஒரு கான்செப்ட் குறித்து பார்த்துருந்தோம். அப்போது அந்த ஒரு காரியம் 1000 ஆண்டு சாட்சி ஆகிய ஓய்வு நாள் நடக்கக்கூடிய ஒரு வேலை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ இன்னும் ஒரு 3 முக்கியமான ஒரு அற்புதங்கள் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஒரு பாகத்தை முடிக்கலான்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாள் என்பது 1000 ஆண்டு அரசாட்சியை அடையாளப்படுத்தக்கூடிய விசேஷமான ஒரு நாள். அந்த நாள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலகத்துக்குள்ளாக வரப்போகின்ற காரியங்களை குறித்து நம்ம இன்னும் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாகத்துக்குள்ளாக கடந்து போகலாமா? பாருங்கள், 3 முக்கியமான அற்புதங்கள் ஓய்வு நாள் அவர் செய்திருக்காரு. அது எங்கெங்கே இருக்கின்ற வசனத்தை முதல்ல நம்ம படிக்கலாம். பாருங்கள், லூக்கா 14ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் படிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவல் வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளின் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதனை உடனே தூக்கிவிட்டானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ முதல்ல ஒரு அற்புதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கையில் எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். அது லூக்கால 14ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் போதும். அதை மட்டும் நீங்கள் கவனிச்சா போதும். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பரிசேயனுடைய தலைவன் வீட்டில் நம்முடைய இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார் இல்லையா? அங்கே ஒரு போஜனம் பண்ணும்படியாக அங்கே போகிறார். அங்கே யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறார். அப்போ அந்த நாள் ஒரு ஓய்வு நாளாக இருக்குன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயர் நியாயசாஸ்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அங்கே பிளேஸ் பண்ணுறார். படிக்கலாமா? பாருங்க, 3ஆம் வசனம் படிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். பாத்தீங்களா? நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு.
அவங்கெல்லாம் பேசாமல் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த நீர்க்கோவை வியாதியில் மனுஷனை கூப்பிட்டு சொஸ்தமாக்கிட்டார். சொஸ்தமாக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் வந்து நன்மை செய்கிறது தான் முக்கியமான ஒரு காரியன்ற விஷயத்தை அங்கே புரிய வச்சாரு. இரக்கம் காமிக்கணுன்ற விஷயத்தையும் அங்கே சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களால வாய் திறக்க முடியல. இதுதான் அங்கே நடந்த சம்பவம். அப்போது இந்த ஓய்வு நாள் என்பது வரக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 1000ஆம் ரசாட்சியை அடையாளப்படுத்தக்கூடிய விசேஷமான ஒரு நாளாக இருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து கடந்த பாகங்களில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ இந்த ஓய்வு நாளில் நடந்த சம்பவங்கள் 1000ஆம் ரசாட்சியில் செய்யக்கூடிய வேலைக்கு இசைவாக இருக்குதுன்றதை சொல்லி காமிச்சிட்டார். அப்போ இங்க பண்ணப்பட்ட அற்புதத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய பொருள் தான் 1000 ரசாட்சி நடக்க போகின்ற காரியங்களை நம்ம தெளிவுபடுத்தலாம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்ன அற்புதம் நடந்துச்சு? நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன். இது என்ன வியாதி நமக்கு நல்லா தெரியணும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக புரிய ஆரம்பிச்சிருன்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா? அப்போ இந்த நீர்க்கோவை வியாதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது டிராப்சி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த கெட்ட நீர் அதிகமாக சேர்றதுனால நம்முடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வீக்கம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த வியாதியினுடைய வந்து ஒரு செயல்பாடுகள் அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிராப்ஸின்னு சொல்லக்கூடிய வியாதி எப்படி உண்டாகும்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதில் இந்த கெட்ட நீர் உடலில் இருக்கு இல்லையா, அதிகமாக சேர்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கம் அதிகமாக இருந்து உடம்பு பார்த்தீங்கன்னா அவலட்சணமான ஒரு தோற்றத்தை பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது மனுஷனுடைய இயல்பு வாழ்க்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாத கண்டிஷனில் அவங்க சோர்ந்து போய் அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த வியாதினால்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் செய்ய பார்க்குறோம். அப்போ இப்பேற்பட்ட வியாதியை தான் அவர் ஓய்வு நாளில் குணமாக்குறார். அப்போ இது வந்து இதனுடைய பொருள் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் வந்து சில உண்மைகளை தெளிவாக சொல்லிட்டார். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாத்தீங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின அவருடைய செயல்பாடுகளை பற்றின முக்கியமான பொருள் வந்து இந்த அற்புதத்துக்குள்ளாக மறைந்திருக்கு நாம் பார்த்துட்டோம் இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அருமையா சத்தியத்துக்குள்ளாக இறங்க போறோம். பாருங்க, நார்மலா பொதுவாக வேதாமத்துக்குள்ள தண்ணீர் அப்படின்னா அது எதெல்லாம் வந்து பொருள்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணீர் என்பது பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள சத்தியங்களை வந்து அடையாளப்படுத்தும். உதாரணத்துக்கு பாருங்களேன், யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பாத்தீங்களா? அப்ப தண்ணீரை வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்துக்கு வந்து ஒப்பிட்டு பேசுறான்றதுக்கு ஒரு வசனம் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கரை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கும். பாருங்க, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கும் கடல் மாதிரி, கடலை தண்ணீர் இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருக்கு வந்து ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கின்ற காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் இந்த தண்ணீர் வந்து அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. பாத்தீங்களா? அப்போ இன்னும் சில இடங்களை படிச்சு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தண்ணீர் என்பது தவறான உபதேசத்தை வந்து அடையாளப்படுத்தும். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பாத்தீங்களா? பாம்பானது நதி போன்ற தண்ணீரை அந்த ஸ்திரீக்கு பின்பாக ஊற்றி விட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பாம்பு என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளையும் ராஜ்யங்களையும் வந்து மத அமைப்புகளையும் ராஜ்யங்களும் அடையாளப்படுத்தின காரியங்களை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக அந்தி கிறிஸ்து யார் அப்படின்ற பாடத்தில் பேசப்பட்டிருக்குது. நாங்கள் பேசியிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா உண்மையான சபை. இந்த சபையை அழிக்கின்றதுக்காக பின்னாடி இருந்து தண்ணீரை ஊற்றி விடுது வலு சர்பம் சொல்லி பார்க்குறோம். அப்போது தவறான உபதேசங்கள்,
வந்து அதை வெளியில் கொண்டு வந்து இந்த ஸ்திரீ அழிக்கும்படியான நிறைய காரியங்களை பிளான் பண்ணாங்க. இந்த உலகத்தில் கூடிய அநேக சபைகள் சரி பார்க்குறோம். ஆனாலும் உண்மையான சபை அழிக்க முடியல. அப்போ நம்ம இந்த காரியங்களை ஏன் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணீர் என்பது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பொருள்படக்கூடிய வகையில் நம்முடைய ஆண்டு எழுதி காமிச்சிருக்க காரியங்கள் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளாக கெட்ட நீர் இருக்குது, அதனால தான் அந்த வியாதி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கெட்ட நீர் பார்த்தீங்கன்னா அந்த நீர் கோவை உள்ள வியாதி. அது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் போது தவறான உபதேசங்கள். முதல்ல இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாகிய தேவன் அவருடைய சத்தியங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்தார். அப்படி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சத்தியத்தையும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அதை அப்படியே மாற்ற ஆரம்பிச்சிட்டான். இந்த மாற்ற ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களை, தவறான உபதேசங்களை அவன் எங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்திலிருந்தே அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்முடைய ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஒரு அருமையான சத்தியத்தை, ஒரு கட்டளை என்ன பண்ணிட்டாருன்னா முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு கொடுத்துட்டார். சரிங்களா? இந்த வார்த்தைகளை, இந்த பரிசுத்தமான சத்தியங்களை அன்னைக்கு ஆதாம் சொல்லக்கூடிய முதல் மனிதன் வாங்கியாச்சு இல்லையா? இப்போ இந்த கெட்ட நீர் மாறி இருக்கக்கூடிய தவறான உபதேசத்தை உள்ள கொண்டு வர பாருங்க சாத்தான். எப்படி கொண்டு வரா? படிங்க. ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாத்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தவறான உபதேசத்தை சரியான முறையில உள்ள கொண்டு வர மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிசாசானவன் அங்க உள்ள கொண்டு வந்துட்டான். அப்போ இதை கெட்ட நீர் சொல்லக்கூடிய தவறான உபதேசத்தை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தின காரியங்களை நம்ம எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே இந்த மனுக்குலம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்குள்ளாக வரணுன்றதுதான் நம்முடைய பிதாகிய தேவனுடைய திட்டம். தெளிவாக படிச்சிடலாமா? பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இதற்காக தான் பாத்தீங்கன்னா ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு முதல் மனிதனை படைத்து இப்படிப்பட்ட உண்மையான சத்தியங்களை கொடுத்தார். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த சந்ததி தான் கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். வசனங்கள் நமக்கு பேசப்பட்டிருக்கின்ற காரியங்களை நீங்க பார்த்து புரிஞ்சுப்பீங்க இல்லையா? எங்கன்னு படிக்கலாமா? பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாத்தீங்களா? ஏன்னா இந்த வசனத்தை ஏன் படிச்சோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு முதல் மனிதனை ஏன் படைச்சார்னா தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக அவர் படிச்சார். பாருங்க, மல்கியால 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. பாத்தீங்களா? அப்ப இந்த வாய்ப்பை பெற்ற ஆதாம் அதை இழந்து போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு தொடர்ந்து மனு குலத்துக்கு வரும்போது ஆபிரகாம் மூலமாக இந்த அழைப்பை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தினார். அதனால தான் கலாத்தியரில் அந்த வசனம் நம்ம படித்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் இசைவாக திருப்பி இன்னொரு வசனம் சொல்றார். பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்பவங்களைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த உண்மையான சத்தியத்தை இந்த மனு குலத்துக்கு நம்முடைய பிதாகிய தேவன் கொடுத்தார். அதை தந்திரமாக பிசாசனவன் ஏமாத்திட்டான்.
தவறான உபதேசத்தின் மூலமாக அதை மாற்றிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த தவறான உபதேசம் தான் நீர்க்கோவை வியாதி உள்ள மனுஷனுக்கு இருக்கக்கூடிய வியாதிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள். அப்போது அந்த மனுஷனுக்கு கெட்ட நீர் அதிகமாகிறதுனால வந்த வியாதி தான் அந்த வியாதி. அப்போ அந்த கெட்ட நீர் பார்த்தீங்கன்னா தவறான உபதேசங்களை அடையாளப்படுத்துது. அப்போது இன்னைக்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கிறார். பாருங்க 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க எப்படி லிங்க் பண்றாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல. மறுபடியும் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆகிலும் சர்ப்பமானது, நல்லா கவனிங்க, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல. எங்க ஏதேன் தோட்டத்துல ஏவாளை வஞ்சிச்சது இல்லையா? அப்போ அங்க வஞ்சிக்கக்கூடிய நோக்கத்தை அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாத்தீங்களா, உங்கள் மனதும் அதே மாதிரி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்போ இந்த முதல் மனிதனுக்கு தான் கிறிஸ்து மாதிரி ஒரு உருவாக்கக்கூடிய சந்ததிக்கான வாய்ப்பை கொடுத்தார். அங்க கெடுக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி இப்பொழுதும் கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய பயத்தை வெளிப்படுத்தினார் அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லையா? அப்ப இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க முயற்சி செய்யறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கெட்ட நீர் என்பது சாத்தானுடைய தவறான உபதேசம். ஏன்னா அவன் ஆதி முதற்கொண்டு எப்படி இருக்கானா? பொய்யனும் பொய்க்கு பிதாம இருக்கிறான். படிக்கலாமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசு ஆனவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியா. பாத்தீங்களா, சத்தியம் அவன்கிட்ட இல்ல, அவங்கிட்ட கெட்ட நீராகிய தவறான உபதேசங்கள் அவன்கிட்ட இருக்குது. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியா அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியா அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை பொய்ன்னு சொல்லக்கூடிய தவறான உபதேசத்தை கெட்ட நீரை அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஊத்த ஆரம்பிச்சிட்டான். புரிஞ்சுங்களா? அதனாலதான் ஆண்டோடைய திட்டங்களை அவன் எப்படி எப்படிலாம் மாத்திட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாத்தீங்களா, இப்படிதான் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவனுடைய பிள்ளைகளை ஏமாத்தி வச்சிருக்கான காரியங்களை சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நீர்க்கோவை டிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வியாதி இருக்கிறதுனால ஒரு இடத்துல அந்த தண்ணீர் கூடி அந்த இடம் வீங்கின மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சரீரத்தினுடைய லட்சணங்கள் மாறி அவலட்சணமான தோட்டத்தை கொடுக்கும். அப்போ இது தவறான உபதேசம் உள்ள வந்ததுனால மனுஷன் படைக்கப்பட்ட லட்சணம் இருக்கு இல்லையா? என்ன லட்சணம்? அதாவது ரொம்ப அருமையா மனுஷன் படைக்கப்பட்டாங்க. எப்படி படிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாத்தீங்களா, இப்படி அழகா படைக்கப்பட்ட மனுக்களும் இன்னைக்கு அவலட்சணமா இருக்கிறாங்க இந்த தவறான உபதேசத்தின் மூலமாக அப்படின்ற காரியங்களை அந்த நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷன் அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அவ்வளவுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அப்போ நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷன் எதை அடையாளப்படுத்துறாரு, யார் அடையாளப்படுத்துறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தவறான உபதேசத்தின் மூலமாக தன்னுடைய ஒரிஜினல் சாயலை இழந்து போன மனுக்குலத்தை அடையாளப்படுத்துறாரு. அப்போ ஓய்வு நாள்ல இந்த மனிதனை சுத்தப்படுத்தினார், குணப்படுத்தினார் நம்முடைய ஆண்டவர் பண்ணிட்டார்ல. அப்ப ஓய்வு நாள் 1000 ஆண்டு அரசாட்சியை அடையாளப்படுத்தின காரியங்களை நம்முடைய ஆண்டவர் தெளிவா நிரூபிச்சுட்டு 1000 ஆண்டு அரசாட்சியில அவலட்சணமா இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்தை பூர்ணமான நிலைக்கு என்ன பண்ண போறாருன்னா கொண்டு வர போறாரு. அப்போ இந்த கெட்ட நீராகிய தவறான உபதேசங்கள் பாதித்து இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மனுக்குலத்தை சுத்தமாக்க போறாரு அப்படின்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லி காமிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட வேலைகளை அன்னைக்கு செய்ய போற காரியங்கள்ல இன்னைக்கு முதலாம் அருகிலே பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அங்க புரிய வச்சிருக்கான்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எதுல நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி காமிச்சாரு பாருங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
பாத்தீங்களா, சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி அனைத்தும் கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குள்ளும் இந்த பரிசுத்தமான தண்ணீராகிய சத்தியத்தை அவர் செலுத்த போறாரு. அப்போ அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. அவங்களுடைய சாயல் எப்படி ஒரிஜினலா ஆதாம் படைக்கப்பட்டாரோ அந்த சாயலுக்குள்ளாக அவங்க கடந்து போவாங்கன்ற ஒரு காரியங்களை அருமையா சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ எல்லா உலக ஜனங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் இன்னும் கொஞ்ச தூரத்தில் இருக்கின்ற ஒரு காரியங்களை, அதாவது ஓய்வு நாளில் இருக்கின்ற உண்மைகளை இங்க சொல்லி காமிச்சுக்கின்ற காரியங்களை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் பார்த்த இந்த முதல் அற்புதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகளை நீங்க தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க காரியங்களை நாங்கள் நம்புறோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த நீர்க்கோவை வியாதி உள்ள மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டு போன மனுக்குலத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க. எதனால கெட்டு போயிட்டாங்கன்னா தவறான உபதேசங்கள், அவலட்சணமான கண்டிஷனுக்குள்ள மனுக்குலம் போயாச்சு. அப்போ ஓய்வு நாளில் 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த நீர்க்கோவை கெட்ட தண்ணீரை வெளியெடுத்து லட்சணமான ஒரு மணிக்குளத்தை பண்ண போறாருன்னா உருவாக்கி முன்னாடி வைக்க போறாரு. இதான் தேவனுடைய விருப்பம், அவருடைய சித்தம் சொல்லி காமிக்கார். உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாமா? 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். பாத்தீங்களா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும். அப்ப இது 1000 ஆண்டு சாட்சியில் ஓய்வு நாளில் தான் நிறைவேற போன்ற காரியங்களை குறித்து தெளிவாக சொல்லி காமிச்சார் இல்லையா? இப்போ அடுத்த ஒரு அற்புதத்துக்குள்ளா நம்ம கடந்து போலாமா? பாருங்க, மத்தேயுல 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். பாத்தீங்களா, மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வு நாள்ல நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது அதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கக்கூடிய அவரை புரியாத அநேக ஜனங்களும், அதாவது பரிசேயர் சதுசேயர் முதற்கொண்டு எல்லாரும் அங்கே நிற்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த டைம்ல அங்க யாரும் நிற்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் நிற்கிறாராம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூம்பின கையுடைய மனுஷன் இருப்பாங்க. ஒரு மனுஷன் நிற்கிறார். அவரை குணப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு இரக்கம் நம்முடைய ஆண்டுக்கு இருக்குது. ஆனால் சுத்திலும் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்குறான்ற ஒரு காரியங்களை ஆண்டு நல்லா புரிஞ்சுக்கிறார். அந்த வசனம் மறுபடியும் படிக்கலாமா? 10ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். பாத்தீங்களா, தொடர்ந்து படிங்க. அப்படி அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குடியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிறோம் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையை போல் சுத்தமாயிற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூம்பின கையுடைய மனுஷனை கூப்பிட்டு உன் கையை நீட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் நீட்டிட்டாரு, குணமாயிடுச்சு. இதுதான் அங்கே நடந்த அற்புதம். இது நம்மளுக்கு போதும் இப்போதைக்கு இல்லையா? அப்போ இந்த அற்புதத்தில் சூம்பின கையுடைய மனுஷன் இருக்காரு. அவருடைய கையை என்ன பண்ணுறாருன்னா அவர் சுத்தமாக்கிட்டாரு. அவர் நல்லா ஃப்ரீ ஆகிட்டு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கை ஆகிட்டு பார்க்குறோம். இதுதான் நடந்த அற்புதம். இதோடைய பொருள் என்னன்றது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த நடந்த நாள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாள் 1000 ஆண்டு அரசாட்சி அடையப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் என்ன வேலைகளை செய்ய போறான்ற இன்னொரு முக்கியமான நம்பிக்கையும் இந்த ஒரு அற்புதத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்போ சூம்பின கை எதை அடையாளப்படுத்தணும்னு நமக்கு நல்லா தெரியணும். பாருங்க, நார்மலாக இருக்கக்கூடிய கை இருக்கு இல்லையா? இது விரல்கள், இதெல்லாம் சேர்ந்தா கை தான் இல்லையா? அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய கைகளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு நல்ல கிரியைகளை செய்ய முடியும். தேவன் கேட்ட ஒரு கிரியைகளை நம்மளால செய்ய முடியும். ஆனால் என்னைக்கு மனுக்குளம் சாத்தானுடைய தவறான உபதேசத்துக்குள்ள கெட்ட நீருக்குள்ள போனாங்களோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரியையை இந்த பூமியில செய்ய முடியல. நல்ல கிரியை செய்ய முடியாம எல்லாரும் முடங்கி போயிருக்கிறாங்க. இங்க பாருங்க, கை எல்லாரும் முடங்கி போயிருக்கிறாங்க, சூம்பி போயிருக்குது கை, கிரியை செய்ய முடியாம. முதல்ல ஒரு மனுஷனை ஆண்டவர் பிறக்க செய்தார். யார் அந்த மனுஷன்? ஆதாம் கிடையாது. ஆதாம் படைக்கப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர். பிறந்த மனுஷன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய காயின். அப்ப காயினை ஏன் ஆண்டவர் தண்டிச்சாரு? பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை
கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. பாத்தீங்களா, பாருங்க, முதல்ல பிறந்த மனுஷனுடைய கிரியைகள் ரொம்ப பொல்லாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்ப இதே மாதிரிதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய கிரியைகளும் நீங்க உலகத்துக்குள்ள பொல்லாங்கனால உண்டான மாதிரி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். யார் இந்த பொல்லாங்கான்? நமக்கு நல்லாவே தெரியும், பிசாசானவன் இல்லையா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட விசேஷமான அழைப்புகளை கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர், ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர். எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு விரோதமா இருந்துச்சு. பாருங்க, உதாரணத்துக்கு வசனம் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 106:35 படிங்க. சங்கீதம் 106 சங்கீதம் 35 வசனம். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. பாத்தீங்களா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா ஜாதிகள் கூட கலந்துட்டு தேவனுக்கு விரோதமான ஒரு கிரியை பாத்தீங்கன்னா அங்க சேர்த்து காமிச்சிருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய கிரியைகளும் சாத்தானுடைய கிரியைக்கு ஏற்றபடி இருக்குது. அப்ப நல்ல கிரியை செய்ய முடியாம எல்லாருமே முடங்கி போயிருக்கிறாங்கன்ற ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தி காமிச்சிட்டார் இல்லையா? அதனால தான் பாத்தீங்கன்னா சில உதாரணங்கள்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்னும் அருமையா புரியும்படியாக சொல்லி காமிச்சார். அப்போ யாருமே தேவனுக்கு ஏற்றபடி தேவன் விரும்புற மாதிரி நல்ல கிரியை செய்ய முடியல, முடங்கி போயிருக்கிறாங்க. அப்ப நல்ல கிரியை எதுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல, நல்ல கிரியை நமக்கு எதுன்னு தெரியணும்ல. அதை கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து அருமையாக விளக்கி காமிச்சிருக்கார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கக்கூடிய தருவாயில் அந்த காலப்பகுதியில் இருக்கும்போது அவரை ஒரு ஸ்திரீ வந்து அபிஷேகம் பண்ணாங்க. மரியாள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ வந்து பரிமள தைலத்தை வச்சு அவர் அபிஷேகம் பண்ணாங்க. அப்படி செய்யப்பட்ட ஒரு செயல்பாடுகளை குறித்து நம்முடைய ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விட்னஸ், ஒரு சாட்சி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 26 அதிகாரம் 10 வசனம். மத்தேயு 26 அதிகாரம் 10 வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். பாத்தீங்களா, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்போ எது நற்கிரியன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. அன்னைக்கு மரியாள் என்ன செய்து காமிச்சாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு ஏத்துக்கிறதுக்கு தயங்கினாங்க ஜனங்க எல்லாருமே. அவர் தான் உண்மையான மேசியா, அவர் தான் ராஜா. இதுதான் அவர் அங்கீகரிக்கக்கூடிய மெத்தட், முறைமைகள். ஆனா மரியாள் சொல்லக்கூடிய ஸ்திரீ பாத்தீங்கன்னா எல்லாரும் தயங்கும் போது இந்த அம்மா மட்டும் இவர் தான் மேசியா, இவர் தான் ராஜான்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அங்கீகரிச்சு காமிச்சாங்க. இதுதான் நல்ல ஒரு கிரியை. அப்ப இப்பேற்பட்ட கிரியைகளை இந்த பூமியில செய்ய முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் முடங்கி போயிருக்கிறாங்க. அப்ப இந்த கிரியை 1000 ஆண்டு அரசாட்சியில நம்முடைய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவாரு, நடப்பத்தி காமிப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் சரி பாத்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனம். மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. பாத்தீங்களா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தேயு 5:16 சொல்லப்பட்ட காரியங்களுக்கு மேல நிறைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லா வசனத்துடைய நோக்கம் பாத்தீங்கன்னா நாம ஏன் உண்டாக்கப்பட்டோம், நாம ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம். பாருங்க, எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. பாத்தீங்களா, நாம ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா நற்கிரியைகளை செய்யும்படியாக. தொடர்ந்து படிங்க வசனத்தை. எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாத்தீங்களா, முதல்ல இதுக்கு தான் ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை, ஒரு மனுக்குலத்தை உருவாக்கினார். அதை இந்த உலகம் மிஸ் பண்ணிட்டாங்க, தவற விட்டுட்டாங்க. ஆனால் இதை மறுபடியும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் 1000 ஆண்டு அரசாட்சியில் செய்வன் சொல்லி காமிச்சிருக்கார். அப்ப நம்ம எல்லாருக்கும் புரியும்படியாக தெளிவா ஒரு வசனத்தை படிக்க போறோம். எதுக்காக படிக்க போறோம்னா, எது தேவன் விரும்பக்கூடிய நல்ல கிரியை அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, யோவான் 6 அதிகாரம் 27-28 படிங்க. யோவான் 6 அதிகாரம் 27 வசனம் முதல். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பினீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் உத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாத்தீங்களா, வசந்த கேட்டீங்களா? அருமையா, தேவன் கேட்ட கிரியை நடப்பிக்கும்படி நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. 29 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
பாத்தீங்களா, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதுதான் தேவனுக்கேற்ற ஒரு கிரியை. அப்ப இந்த கிரியையை செய்ய முடியாத அளவுக்கு தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் முடங்கி போயிருக்கிறாங்க. சூம்பின கையுடைய மனுஷன் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா, கிரியை செய்ய முடியாத மனுக்குலத்தை அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க, இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படி சொல்லி காமிக்கிறார் இல்லையா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் மட்டும்தான், நம்ம எல்லாருமே இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய யாவே தேவனுடைய குமாரன். இப்படிப்பட்ட விசுவாசம் தான் இன்னைக்கு தேவன் விரும்பக்கூடிய கிரியை அப்படின்னு சொல்லி காமிச்சார். இந்த கிரியை யாரு விரும்பினாலும் விரும்பாட்டியும் 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்கள் செய்வாங்க. அவங்களுடைய முடமா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்ற ஆச்சரியமான ஒரு வேலைகளை செய்ய போறன்றதுக்கு அடையாளமாக தான் அந்த சூமின கையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கி காமிச்சார். அப்போ அன்னைக்கு இருந்த பரிசேரும் சைசேரும் நியாய சாஸ்திரிகளும் அதை நம்பல, அதை எதிர்த்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் கூடிய பரிசேரும் சைசேரும் நியாய சாஸ்திரிகளும் இந்த உண்மையான சத்தியங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டையும் நம்முடைய இயேசு செய்யக்கூடிய கிரியைகளை இந்த உலகத்தில் சரி எத்தனை 1000 காலங்கள் வந்தாலும் அதை தடை செய்யவே முடியாது, அதை நிறைவேற்றும் சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா? அப்போ ஓய்வு நாளில் செய்யப்பட்ட இந்த அற்புதம் 1000 ஆண்டு சாட்சியில் உலக ஜனங்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக அவருடைய செயல்பாடுகள் கிரைகள் இருக்கும். அதனால தான் புருஷர்கள் என்ன அர்த்தம்னா, ஆண் பால் பெண் பால் அப்படி கிடையாது, பலம் உள்ளவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்ன்றதை சொல்லி காமிச்சார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பாத்தீங்களா, கைகளை உயர்த்தி அப்படின்னா இன்னைக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டு கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்றாங்க. இதை குறித்து நம்ம பின்னாடி நிறைய படிக்கலாம். இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கங்கன்னா, கை சுத்தமா இருக்கணும்னு சொல்லி காமிச்சார். எங்க படிக்கிறோம் நம்ம அதை பாருங்க. சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசிலவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பாத்தீங்களா, கைகள் சுத்தம் உள்ளவன். அப்போ கையின் கிரியைகள் சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூமின கையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கின காரியங்கள், இந்த சூமின கையுடைய மனுஷனை சொஸ்தமாக்கின காரியங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது 1000 ஆண்டு சாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நல்ல கிரியையாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கூடிய செயல்பாடுகளை செய்வாங்க அப்படின்ற ஒரு காரியத்துக்கு அடையாளமாக தான் செய்து காமிச்ச அந்த காரியங்களை குறித்து கூட இப்போ நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? இது 2வது அற்புதம் சொல்லி பார்த்தோம். போன வாரம் 1 பார்த்துருக்கோம். அப்போ மொத்தம் 3 அற்புதங்களில் ஓய்வு நாள் நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இன்னும் 1 மட்டும் சாம்பிள் படிக்கலாமா? நிறைய இருக்குது. ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் பார்த்து இந்த டாப்பிக்கை நம்ம இன்னோட முடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம எடுக்கலாம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. பாத்தீங்களா? இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு போக போறார். அங்க பாத்தீங்கன்னா பெதஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. அங்க ஒரு மனுஷன் இருக்காராம். 38 வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்காருன்னு அங்க சொல்லப்பட்டுச்சு. ஆனா என்ன வியாதின்னு சொல்லி அங்க எழுதப்படல. பாருங்க 5ஆம் வசனம் படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். பாத்தீங்களா, என்ன வியாதின்னு தெரியல நமக்கு, ஆனா அதை கண்டுபிடிக்க முடியுன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பாத்தீங்களா, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 38 வருஷமா ஒரே படுக்கையில படுத்த படுக்கையா இருக்கார், நடக்க முடியாம இருக்கார். இதுதான் அவருடைய வியாதி. அப்ப இந்த வியாதியை அவர் சுஸ்தமாக்குறாரு, குணமாக்குறாரு. தொடர்ந்து படிங்க. 9ஆம் வசனம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. பாத்தீங்களா, அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போயிட்டார். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்ததுன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு நடந்த ஒரு அற்புதம் 1000 ஆண்டு அரசாட்சியில நடக்கூடிய ஆண்டோடைய திட்டத்துக்கு வந்து இசைவா இருக்கின்ற ஒரு காரியங்களை புரிய வச்சிருக்காரு இல்லையா? அப்போ இதில் என்ன ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கின்றதை இப்போ நம்ம படிக்க போகிறோம். தொடர்ந்து உள்ள போகலாமா? போகலாம் இல்லையா? அப்போ 38 வருஷமா ஒரு மனுஷன் இருக்காரு. அவருக்கு என்ன வியாதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரால் நடக்க முடியாம ஒரே படுக்கையில படுத்திருக்கார்.
புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மனுஷன் யாரை அடையாளப்படுத்துறான்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு நல்ல நடக்கைய பூமியில காமிக்கணும். அப்படி காமிக்க முடியாத அளவுக்கு அவர் முடங்கி போய் படுத்து கிடக்கிறார். அப்ப எல்லாருமே என்ன நடக்கையை காமிக்கணுன்றத நம்முடைய தேவன் விரும்பினார் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாத்தீங்களா? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படின்னா எல்லாருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நல்ல ஒரு நடக்கைய ஒரு கிரியை காமிக்கணும்னு தான் தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. அப்படி காண்பிக்க முடியாத அளவுக்கு எல்லா ஜனங்களும் இந்த உலகத்துக்குள்ள முடங்கி போயிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரே படுக்கை இல்லையா, கிரியை செய்ய முடியாத ஒரே படுக்கையில இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். படுக்கை என்பது இளைப்பாறுதல் அடையாளப்படுத்தும். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒளி கிட்ட அவங்க போக முடியாத அளவுக்கு அவங்களுடைய சொந்த படுக்கையில என்ன பண்றாங்கன்னா இளைப்பாறிட்டு இருக்காங்க ஒரு காரியம் சொல்லி காமிக்கிறார். இதை குறித்து கூட பாத்தீங்கன்னா அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல ரொம்ப அருமையா ஒரு வசனம் சொல்லி காமிச்சார் பாருங்க. சங்கீதம் 89:15. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பாத்தீங்களா? அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் சொல்லி காமிச்சார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 38 வருஷமாக வியாதியா இருக்கக்கூடிய மனுஷன் பாத்தீங்கன்னா எந்த கிரியையும் செய்ய முடியாம, கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்க முடியாம படுத்த படுக்கையிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்றதை அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க. அப்ப இந்த மனுஷன் விழுந்து போன மனுக்குலத்தை அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. ஆனால் தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நோக்கி வரணும், வெளிச்சத்துக்குள்ள வரணும், இருளுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ இந்த இருளை உண்டாக்குறது பார்த்தீங்கன்னா பிசாசானவன், அதாவது தவறான உபதேசத்தை, அதுக்குள்ளதான் எல்லாரும் இளைப்பாயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது, கிறிஸ்துக்குள்ளாக வரணுன்றதா அந்த அழைப்பை கொடுத்து காமிச்சார். ஆனா இந்த மனுக்குலம் அதை தெரியாம புரியாம பாத்தீங்கன்னா சாத்தானுடைய வஞ்சகமான செயல்பாடு அடிப்படையில் அவங்க ஒரே படுக்கையில பாவத்துக்குள்ளாகவே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ண போறாருன்னா 1000 ஆண்டு சாட்சியில ஒரு இன்விடேஷன் கொடுக்க போறாராம். சொஸ்தமாகணும்னு சொல்லி விரும்புறீங்களான்னு கேட்க போறாராம். பாருங்க 6ஆம் வசனம் படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ 1000 ஆண்டு சாட்சியில, அதாவது ஓய்வு நாள்ல முதல்ல இன்விடேஷன் உலக ஜனங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க சொஸ்தமாகணும்னு சொல்லி விரும்புறீங்களான்னு கேட்க போறாங்க. எல்லா ஜனங்களும் இதுக்கு தான் நாங்கள் காத்திருக்கிறோம், விரும்புறோம்னு சொல்லும் போது உங்களுடைய படுக்கையை பாவ நிலைமையிலிருந்து எழுந்து நடந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போகக்கூடிய காரியத்தை, அப்படி செய்யக்கூடிய செயல்பாடு தான் இங்க அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு. இப்படி செய்வாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பாத்தீங்களா? ரட்சிக்கப்படக்கூடிய ஜனங்கள் அதோட வெளிச்சத்துல நடப்பாங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. இன்னொரு வசனம் படிக்கலாமா? ஏசாயால 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். பாத்தீங்களா? மீட்கப்பட்டவர்களே அதுல நடப்பாங்க. அப்போ இந்த பாவமான படுக்கையிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இன்விடேஷனை, அழைப்பை ஏற்றுக்கொண்டு சொஸ்தமாக சொல்லி விரும்பக்கூடிய எல்லா ஜனங்களுமே, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுமே அவருடைய ராஜ்யத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான அந்த கிரியையும் பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி காமிச்சு பார்க்கணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் விரும்பின மாதிரி இந்த ஆசீர்வாதமான காலப்பகுதிகள் உலகத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. அதை புரிய வைக்கும்படியாதான் ஓய்வு நாளில் அவர் அநேக அற்புதங்களை செய்து காமிச்சார் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான 3 அற்புதங்களை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரோட ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். அப்போ ஓய்வு நாளுக்குள்ளாக எல்லா ஜனங்களும் வந்து இளைப்பாரி பிதாகிய தேவனை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். இது உலக ஜனங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு நாம இந்த படுத்த படுக்கையாக பாவத்திலிருந்து எழுந்து
என்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறோமோ அன்றையிலிருந்து நாம் பழைய படுக்கையாக பாவத்திலிருந்து எழுந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த அழைப்பு உலக ஜனங்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில் கிடைக்க போகுது. அப்ப இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி 1000 ஆண்டு அரசாட்சியில் அவரோடு கூட ஆளுகை செய்ய நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக கிருபைகளை கொடுத்திருக்கார். புரிஞ்சுங்களா? அப்ப ஓய்வு நாள் சொல்லக்கூடிய பாடம் இன்றையோடு பார்த்தீங்கன்னா முடியுது. இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களை அனுப்பிவிடுங்க. அந்த சந்தேகங்களையும் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம நிவர்த்தி செய்யலாம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவரோட கூட பாடுகள் பட்டு ஆளுகை செய்ய தேவன் நம்ம கிருபை செய்வாராக. ஆமென். சத்திய வேத பாடத்தில் வழிநடத்திய நம்முடைய சகோதரருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த சத்தியத்தோடு இணைந்திருக்க தேவன் தாமே கிருபை செய்வராக. நாம் ஒரு ப்ரேயர் பண்ணி இந்த ஒரு கூடுகையை நாம் முடிக்கலாம். இந்த ஒரு கூடுகைக்கு முடிவாக நம்முடைய சகோதரர் தேவா அவர்கள் வந்து ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மொருவருக்கே சதா காலமும் துதிக்கான மகிமை எடுக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்நாட்களே தகப்பனே கிருபையாய் எங்களுக்கு இந்த ஒரு நாளை காண செய்து தேவரீர் உம்முடைய சத்தங்களை கேட்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேவரீர் இந்த ஒரு நேரத்திலும் தகப்பனே உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்களை தேவரீர் இப்பொழுதும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உம்முடைய மற்றலா கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஒரு நாளிலும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தான காரியங்களை தகப்பனே எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வரக்கூடிய நாட்களும் தகப்பனே சத்தியங்களை தகப்பனே நாங்கள் இன்னும் ஆரம்பமாக கேட்கவும் ஏற்ற ஞானத்தையும் வாஞ்சியும் கொடுத்து தேவன் தாமே எங்கள் செய்கைகளை கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தப்பட எங்களை பரிசுத்தாவையும் கொண்டு எங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி முடிகிறோம். தகப்பனே மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களும் தேவரீர் அறிந்திருக்கிறீர். தகப்பனே வரக்கூடிய நாட்களிலும் தகப்பனே கிறிஸ்துவைப் போல தகப்பனே நாங்கள் அவருடைய அடிச்சொல்கள் பின்பற்றி நடக்க தேவன் தாமே கிருபை செய்யுங்க. தகப்பனே இந்த ஒரு கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவரை கூட இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கருத்துக்களாக ஒப்புக்கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வளர்த்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு தாழ்மை விண்ணப்பத்தை எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.